அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் லட்சியமான அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தரமான சிகிச்சை வழங்கணும் அப்படிங்கிறத அந்த நோக்கத்திற்காக இன்னைக்கு கே கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நம்ம எம்எல்ஏவோட சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர்களுடன் நம்ம ஆய்வு மேற்கொண்டோம். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்வையிட்டோம். பொதுமக்கள்கிட்டையும் நம்ம பேசினோம். இங்கே சில குறைகளும் சொன்னாங்க. அது கூடிய விரைவில் நம்ம அது சரி செஞ்சு கொடுப்போம். அப்புறம் முக்கியமாக நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்தது. அதை பற்றி முன்னாள் முதல்வர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை நான் என்னோடய பதில் அறிக்கையாக நான் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நான் பதிவு செஞ்சுருந்தேன். இன்னொரு முறை நீங்கள் மக்களுக்காக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் முதல்வர் அறிக்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ முதல் முறையாக இது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி உயர் சிறப்பு மருத்துவ இடங்களெல்லாம் ஒன்றிய தொகுப்புக்கு வழங்கப்பட்டது போல் ஒரு அறிக்கையில் இருந்தது. ஆனால் என்ன உண்மை நிலவரம்னா பார்த்திங்கன்னா 2024 119 இடங்கள், அப்புறம் 2025 145 இடங்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம மாநில அரசால் சரண்டர் செய்யப்பட்டது. ஏன் சரண்டர் செஞ்சாங்கன்னா 2 ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களால கவுன்சிலிங் நடத்தப்பட்டு அவங்க ஒரு மினிமம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டிஜிஹெச்எஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அதாவது 50% மார்க்ஸ் அந்த மினிமம் கட் ஆஃப் அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அந்த 50% மார்க்குக்கு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் இருந்ததுனால அந்த 50% கட் ஆஃபுக்கு மேலே குறைவான டாக்டர்ஸே இருந்தனால அதாவது அந்த நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களும் ஃபில் ஆகாமல் போயிருந்தது. அதனால் கடந்த திமுக ஆட்சியில் 2024-25 மாநில தொகுப்பில் இருந்து ஃபில் ஆகாத சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி எந்தவித எதிர்ப்பும் இன்றி சரண்டர் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் நம்ம தமிழக முதல்வர் அவரோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் பதவியேற்றதுக்கப்புறம் இந்த வருஷமும் அதே பிரச்சனை வந்தது. நம்ம பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனே கொடுத்தாங்க. நீங்கள் அன்ஃபில்டு சீட்ஸ் 2 ரவுண்ட் கவுன்சிலிங் முடிந்த பிறகு ஃபில் ஆகாத சீட்ஸை நீங்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய தொகுப்புக்கு நீங்கள் சரண்டர் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் அதை சரண்டர் பண்ணல. அதை ஹெல்த் செக்ரட்டரி மேலே கண்டெம்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோம், இன்னும் ஏன் சரண்டர் பண்ணலன்னு சொல்லி அதை எதிர்த்து நாம் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். அதில் தான் தீர்ப்பு வந்தது. என்னென்னா முன்னாடி என்ன நிலைமை இருந்ததுன்னா நம்ம 2024-25 நம்ம சரண்டர் பண்ண பிறகு ஏன் சரண்டர் பண்ணோம், அந்த கட் ஆஃப் மார்க்ஸுக்கு குறைவாக தான் டாக்டர்ஸ் இங்கே மார்க்ஸ் பெற்றிருந்தாங்க நிறைய பேர். அந்த கட் ஆஃப் குறைச்சிருந்தா நம்ம தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவே நம்ம அந்த இடங்களை ஃபில்அப் பண்ணியிருக்க முடியும். நம்ம இங்கே கட் ஆஃப் குறைக்க முடியாமல் ஒன்றிய தொகுப்புக்கு நம்ம வழங்கிய பிறகு அவங்க கட் ஆஃப் குறைச்சி ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய இடங்கள் கிடைக்காம போயிருந்தது. இந்த வருஷம் நம்ம ஸ்ட்ராங்காக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வாதாடணும்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் எங்ககிட்டயே நிறைய டாக்டர்ஸ், இந்த சர்வீஸ் டாக்டர்ஸ், அரசு மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. கட் ஆஃப் அதிகமாக வச்சது ஒரே காரணத்துக்காக எங்களால் ஃபில்அப் பண்ண முடியல. நாங்கள் உங்களுக்கு சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றிய கவுன்சிலிங்கில் நீங்கள் கட் ஆஃபை குறைச்சி ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டாக்டர்ஸ், அரசு மருத்துவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக வாதிட்டதுனால அப்போ சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி அந்த ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்றிய அரசு கவுன்சிலிங் நடத்தலாம், ஆனால் கட் ஆஃபை குறைக்காம தான் நடத்தணும். ஒருவேளை அப்பயும் நீங்கள் ஃபில் பண்ண முடியலன்னா கட் ஆஃபை குறைக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் மாநில அரசுக்கு அந்த சீட்ஸை நீங்கள் திரும்ப சரண்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் செக்ரட்டரி மேலே கண்டெம்ட் வந்திருக்குன்னா அவருக்கான அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த அரசு தான் கொடுத்தது. நீங்கள் தைரியமாக நீங்கள் சரண்டர் பண்ணாதீங்க, நம்ம கண்டிப்பாக இந்த அரசு நம்ம உங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்த தைரியத்தினாலையும் நம்ம முறையான வாதங்களை எடுத்து வைத்ததுனாலையும் அந்த மூத்த வழக்கறிஞர்களை நாம் அப்பாயிண்ட் பண்ணதுனாலையும் தான் இந்த வெற்றி கிடைச்சது. இது பார்த்திங்கன்னா முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த தவறுகள்னு சொல்கிறத விட ஒரு ஃபெயிலியர்ஸ் அதை நம்ம மாற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது அல்டிமேட்டாக நமக்கு என்ன லட்சியம்னா, அந்த மாநில தொகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலமாகவே மட்டுமே நிரப்பப்படணுங்கிறது தான் நம் தமிழ்நாடுடைய
அல்டிமேட் ஒரு எய்ம் அதான். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த கடந்த 2 வருஷங்களில் நடந்த அந்த ஒரு பெரிய தவறை நம்ம சரி செஞ்சுருக்கோம். அதனால் அவர் வந்து இந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் அரசில் நடந்த தவறை அவரே மீண்டும் மக்களுக்கு முன்னாடி அவர் எடுத்து காட்டியிருக்காரு. இல்லைங்க. அதாவது நம்ம அபிஷேக் மனு சிங்வி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இதை அவங்க தான் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் நம்ம ஆர்கியூ பண்ணாங்க. அந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவங்க டெக்னிக்கல் கிளிச்சினால கனெக்ட் ஆக முடியல ஒழிய ஹியரிங் அந்த வாதிடும் நேரங்களில் அவர் தான் ஆர்கியூ பண்ணி அப்பியர் ஆகி வாதாடினார். கடைசி கட்டத்தில் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் தான் நம்ம சரண்டர் பண்ணாமல் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம சரண்டர் பண்ணாமல் தான் இருந்தோம். அதனால் வந்தது பிறகு தான் அந்த கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டோட கண்டிஷன்ஸை படி தான் நம்ம சரண்டர் பண்ண போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் டிசைன்லேயே அப்படி தான் இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அதாவது கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான், நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளோரில் ஒரு இடத்துல மட்டுமே கழிவறைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அது நம்ம கண்டிப்பாக இன்னும் பொதுமக்களுடைய தேவையும் எத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நம்ம அவுட் பேஷண்ட்ஸ்க்காக டெய்லி வராங்க. இதுக்கு கழிவறை வசதிகள் தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம பிடபிள்யூட்ட பேசிட்டு வேறு இன்னும் அதிக அளவில் நம்ம கழிவறைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்ம எப்படி இதே மருத்துவமனையில் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் அந்த ஆஃபீஸர்ஸ் தான், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். பொறுப்பு அந்த மருத்துவ அதிகாரிகிட்ட தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து அவங்ககிட்ட தான் வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடந்த காலங்கள் மாதிரி நம்ம வந்து மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய தேவைகள்லாம் நம்ம செவி மடுக்காமல் அவங்களோட என்ன தேவைன்னு புரிஞ்சிக்காமல் நம்ம பணி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த மாற்றங்கள் இது கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சில கேப்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகள் எடுப்போம். டீடைல்ஸ் கொடுங்க, நான் என்னென்ன பார்க்குறேன். யாருங்க? ஆயுஷ் மருத்துவர்கள் அலோபதி மருந்துகளை தனியாக கிளினிக் நடத்தி பரிந்துரைக்கிறதா பல இடங்களில் குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி பதிவு செய்யாத மருத்துவர்களும் அங்கங்கே கிளினிக் வச்சு பண்ணியிருக்காங்க. கூட இந்த மாதிரி இல்லை ஆயுஷ் வந்து சில மெடிசின்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளைண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். எதிர்கட்சி விமர்சனம் செய்ய தான் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா அது ஒரு அரசு ஒரு தவறுனால தான் நடந்தது. அதாவது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் அது அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசில். ஸோ அது என்ன காரணங்களால் நடந்தது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா அங்கே ஒரு ஃபெயிலியர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருந்தது. ஸோ அதற்காக தான் நம்ம அந்த வேலைவாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கான அதுக்கான நியாயம் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலங்களில் அது பண்ணாமல் இருந்தாங்க. அது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அந்த கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் உரிய நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். இந்த துறையில் லேப் டெக்னீஷியன் ஏன் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டாக்டர் அட்டன் பண்ணுறது கூட ஃபெசிலிட்டி எல்லாருமே ரிப்போர்ட் டு திருவாரூர், ரிப்போர்ட் டு தஞ்சாவூர் தான் டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மாதம் நான் அங்கேருந்து 3 நாள் இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு எல்லா அக்சசிபிலிட்டியுமே கிடைக்குது. இதே மயிலாடுதுறை எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க? மயிலாடுதுறையிலேருந்து ரெஃபர் பண்ணுறாங்களா? மயிலாடுதுறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி போனால் டேப்லெட் இருக்க மாட்டேங்குது. எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸ் என்ன? கேஸ் ஷீட் மாற்றி உங்களோட கேஸ் என்ன? இல்லை பேஷண்ட்ஸ் என்ன கேஸுக்கு வந்திருக்காங்க? இங்கே நான் வந்து டயபியாலஜிக்கு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிக்கு அங்கே கிடையாது. பட் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இங்கே இருக்காது சார். இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது டிஸ்ட்ரிக்ட். அந்த எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தான் அந்த வசதி இருக்குது. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அது அங்கே இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்ட் சர்ஜரி சரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் சரி ஆனால் டாக்டர்ஸ் கிடையாது. சரி சார் கிடையாது. ஒரு எம்டி கிடையாது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பர்சனே கிடையாது. சரி கண்டிப்பாக சார் பார்க்கலாம். இப்போ ஒரே நடுவு. தேங்க்யூ.